என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? அரசுங்கிற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாக்கியவெல்லி தான். ஸோ நிக்கோலோ மாக்கியவெல்லி தான் வந்து அரசுங்கிற வார்த்தையவே பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து லெவியதான் அப்படின்ற நூலை எழுதியவர். ஸோ லெவியதான்ங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் வந்து ஹாப்ஸ் அவர்கள் எழுதிய நூல் தான் லெவியதான். அடுத்து கீழ் வருபவைகளில் எது வந்து அரசில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? அரசுல இருக்கக்கூடிய குடிமக்களோட தகுதியை நிர்ணயிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலப்பரப்பு. ஸோ அவங்க வச்சிருக்க நிலப்பரப்பு தான் அவங்களோட தகுதியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக இருக்குது. அடுத்து கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? கவர்மெண்டோட அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமா எது இருக்குன்னா அரசமைப்பு, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளின் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும். இது சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சொன்னவர் வந்து எலியட். அடுத்து கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து ஜூன் போர்டின் அவர்கள். ஜூன் போர்டின் அவர்கள் தான் வந்து நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து கீழ் வருபவைகளில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத கடமைகள் வந்து அரசோட கடமைகள் கிடையாது. பொருளாதார பணிகள், இடர்காப்பு மற்றும் பாதுகாப்பு, அத்தியாவசிய சேவைகளை வழங்குது, இது எல்லாமே கவர்மெண்டோட வேலை. ஆனா மத கடமைகள் வந்து கவர்மெண்டோட வேலை கிடையாது. அடுத்து தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை சிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ற ஒரு ஸ்கீமை வந்து இந்தியாவோட மற்ற மாநிலங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்வியஸா மதிய உணவு திட்டம். ஸோ நம்ம காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் தான் வந்து மற்ற மாநிலங்கள்லையும் பின்பற்றாங்க. இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனைகளை உள்ளடக்கிய பகுதி எது? எந்த பாட்டுல வந்து மக்கள் நல அரசு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிற சிந்தனை வந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 4ல.